விஸ்வாமித்தர் கணக்கப்பா நீதிமன்ற கோர்ட்டில் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி ஊடாளப்பட்ட மாநிலம் கேட்டுக்கோப்பா. இப்போ நமக்கு குறி இதுதான், டெல்லி தமிழ்நாடு டெல்லி ஊடாளப்பட்ட மாநிலம். நமக்கு புடி இதுதான் நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. இப்போ டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் உள்ள கணக்கு கண்ட்ரோல் கணக்கு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. தமிழ்நாடு பார்டர் கடைசி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்து பார்டர்லேருந்து டெல்லி மும்பை வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டு கணக்கு இருக்குது. இந்த கணக்கு வழக்கு பார்க்குறது கடவுள் ஒன்று தான் முடியும், வேறு யாரால் முடியும்? என்ன கணக்கு? அமர்நாத் ஜோதிலிங்கம். அமர்நாத்னா பீமா சங்கர்ங்கிற கணக்கு. இதுதான் கோர்ட்ஸு கணக்கு. நீதி தண்டனை கொடுக்குறவர் பீமா சங்கர் தான் கொடுக்க முடியும், வேறு யாரால் கொடுக்க முடியாது. இப்போ பீமா சங்கர் கணக்கு தான் நீதிமன்ற கோர்ட்டு கணக்கு. டெல்லி தமிழ்நாடு ஊடாளப்பட்ட மாநிலம். முக்கால் சத்தியம் கைலாசத்தில் நியமித்த கணக்கில் முதல் கணக்கு நீதிமன்றம் சிலுவத்தூர் OS 164 கேஸ் நம்பரில் பீமா சங்கருங்கிற பேர் உள்ளே வரணும். அதுதான் கணக்கு. வழக்கு ஆடுது, வழக்கு ஓடுது. முதல் கணக்கு யார் வந்தது? இப்போ கவர்மெண்ட் கணக்கு கடவுள் கொடுத்துட்டார். ஏன்னா பணிவடை கொடுக்கறது, பணிவடை பார்க்குறது, கடவுளுக்கு பணி நியமிக்கிறது கடவுள் தான், வேறு யாராலும் கிடையாது. தப்பு கணக்கு உள்ள அப்போ நீதிமன்றம் இப்போ புரிஞ்சுக்கப்பா. கோட்டார் ஆணும் பெண்ண சிலுவத்தூர் OS 164 கேஸ் நம்பர் 1237 கேஸ் நம்பர். இப்போ 1237 தெக்குப்பாளையம் ராஜபாளையம் கிரிமினலில் கொடுத்தது இந்த வழக்கறிஞர்கள் கொடுத்தார் கடவுள். ஏன்னா ஆதியில் அவன் அது கதை பெரிய கதை. அவன் பணிபடை பண்ணித்தான் ஆகணும். பணிபடை பண்ணனா நீதிமன்ற கோர்ட்டு கணக்கு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு டெல்லி ஊடாளப்பட்ட கிரிமினல் கணக்கு இவனை வச்சு தான் சிலுவத்தூரில் ஒரு நடுவர் நீதிமன்ற கோர்ட்டில் ஏறி ரிஜெக்ட் அடித்த கணக்கு கவர்மெண்ட் கணக்கை பிடிக்கார் கடவுள். இது விஸ்வாமித்தர் கணக்கு. நல்லா புரிஞ்சுக்கப்பா. கணக்கு புரிஞ்சப்பா நியமிக்கிறது கடவுள் தான். சங்கருங்கிறது கணக்கு. அந்த பேர் இப்போ ஏற்றி அது வெளியே எடுத்து ஆகணும். ஏன்னா வெளியே எடுக்கன்னா என்ன கணக்கு? கவர்மெண்ட்டு. அப்போ அந்த கவர்மெண்ட் வச்சு இவர் தான் நடத்துவார். அவனுடைய பேர்னா யார்? பீமா சங்கருங்கிற நடு சென்ட்ரலில் இருக்கார். 12 ஜோதிலிங்கத்தில் நடுவில் இருக்கார் பீமா சங்கர். மீசை திருக்கி உட்காந்துருப்பார். தெரியுமா இல்லையாப்பா? கோட்டார் ஆணுமென்னு புரிஞ்சுக்கோ. மீசை திருக்கி உட்காந்துருப்பார். என்ன கணக்கு? நான் மீசை திருக்கி உட்கார வேண்டாம், நீதிமன்றத்திலேருந்து அம்புட்டு மாநில சேட்டை பண்ணி வச்சுருப்பேன், உன் குடும்பியை தூக்கி உள்ளே தூக்கி வைக்கிறது. இதுதான் கணக்கு. இப்போ நடத்துகிறது பீமா சங்கர் தான் நடத்துகிறார். எங்கே? தெக்குப்பாளையம் ராஜபாளையம் கணக்கு, சிலுவத்தூர் கணக்கு, சிவில் கணக்கு, கிரிமினல் கணக்கு. இப்போ பீமா சங்கர் தான் கணக்கு எடுப்பார் டெல்லி வரைக்கும். இப்போ கணக்கு எடுக்கல எல்லா அரசியல்வாதி உள்ளே மாட்டுவான். வழக்கறிஞர்கள் அரசியல்வாதி நியமித்து அவன் குடும்பத்தார் இருந்தால் அது என்ன செய்வார்னு தெரியாது. அதுதான் கணக்கு. சட்டத்தில் ஓட்டை இருக்குன்னு அவனே காட்டுதான்ல அரசியல்வாதி. அப்போ சட்டத்தில் ஓட்டை இருக்குன்னா தின்னுட்டு கழிக்கான்ல, அந்த ஓட்டை தான் தண்டனை. நான் 108 நரம்பு அவன் ஈஸ்வரன் படைச்ச நரம்பு உன் உடம்பு பாக்ஸில் ஒரு பாக்ஸு நரம்பு தின்னுட்டு கழிக்கிற நரம்பில் சூடு தண்டனை. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. சங்கருங்கிற கணக்கு இப்போ கிளியர் பண்ணிட்டார். இப்போ பீமா சங்கருங்கிற கணக்கு இதுதான் கணக்கு புரியுதா? சிலுவத்தூர் நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கோட்டார் ஆணுமென்னு OS 164 கேஸ் நம்பர். ஏன்னா ஈஸ்வரமோனுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் தான் கணக்கு எடுக்கணும், கணக்கு எடுக்கணும். இந்த கைலாசத்தில் என்ன நடக்கிற கணக்கு முதல் நீதிமன்றத்திலேருந்து வர்ற கணக்கு தான் பார்க்க முடியும். OS 164 கேஸ் நம்பரில் விசாரணை. அதான் கவர்மெண்ட் லாயராக இருந்தாலும் 5 வருஷம் அவன் தான் விசாரணை. அப்போ கைலாசத்தில் மனுதார் யார்? அது ஏற்கனவே உள்ளே ஏற்றின பேர். ஆனால் உள்ளே அந்த பெட்டிஷன் கணக்கில் வந்து நிற்கணும். அப்போ நிற்கிற நியமிப்பு யார்? கடவுள். அதான் சங்கர். இந்த சங்கருங்கிறது இப்போ இதை வச்சு தெக்குப்பாளையம் ராஜபாளையம் சிலுவத்தூர் மதுரை சென்னை மெட்ராஸ் வரைக்கும் பிடி ஓடுவான். எல்லாமே பீமா சங்கர் தான் இப்போ உள்ள களத்தில் இவர் தான் இறங்குவார், கடவுள் தான் இறங்குவார். அந்த பேர் கணக்கு உள்ளே விடுவார். அதுதான் கடவுளுடைய கட்டளை. தெக்குப்பாளையம் ராஜபாளையம் கிரிமினல் ஏற்றின கணக்கு இப்போ இவனை வச்சு ராஜபாளையத்துலேருந்து டெல்லி வரைக்கும் கிரிமினலில் எல்லா அரசியல்வாதி உள்ளே மாட்டிட்டான். அவ்வளோதான், எழுதியாச்சுல, நியமிச்சாச்சு, கொடுத்தாச்சு. இந்த கவர்மெண்ட் கணக்கு கவர்மெண்ட் கணக்கு அதையும் நியமிச்சிட்டார். இப்போ இந்த கிரிமினல்னா சிலுவத்தூர் ராஜபாளையம் கண்ட்ரோல். இப்போ கண்ட்ரோல் கிரிமினலில் வழக்கறிஞரை உட்கார வைக்கணும். இதுதான் கணக்கு முற்றுப்புள்ளி. ஏன்னா 5 வருஷம் ஆடின ஆட்டத்தை வெளியே எடுக்கணும்ல. இந்த 5 வருஷம் ஆடின ஆட்டம், 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்டம், இந்த கணக்கு இதுதான் பெரிய ஆட்டம். பூமியை தமிழ்நாடு அழிச்சு வச்சுருக்கான். இந்த கணக்கு பிடிப்பார். முக்கால் சத்தியம் கோயில் குளமுறை இடிச்சான்ல, கணக்கு வரணும்ல. எல்லா நீதிமன்றத்தில் உள்ள நீக்கி கீச்சுன்னு சேட்டை பண்ணாதீங்கடா. கடவுள் ஒன்று உட்காந்துருக்கு, பயந்து போங்கடா, கேடுகட்ட போய்களா. அதான்டா கணக்கு. புரிஞ்சுக்கோங்கடா. கோர்ட்டில் எல்லா கோட்டார் ஆணுமென்னு புரிஞ்சுக்கோப்பா. இது வெளியே தரப்பு பூரா புரிஞ்சுக்கோங்கடா. கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணுமென்னு புரிஞ்சுக்கோ. வழக்கறிஞர் புரிஞ்சுக்கோ. வழக்கறிஞர் நீதிமான் யார்?
அந்த கணக்கு நாக்கை விட்டு வெளியே கொண்டு வருவார். இப்போ கூடிய சீக்கிரம் வரும், வராதில்ல. நாக்கை வழக்கறிஞர் கூட நீதிமான் வந்து விட்டார், அந்த கணக்கு தான் வரணும். அதுதான் கணக்கு. தப்பு கணக்கு ஆடக்கூடாது. ஏற்கனவே எல்லாத்தையுமே இப்போ நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞரை காப்பாற்றி ஆகணும், நீதிபதியை காப்பாற்றி ஆகணும். ஏன்னா அரசியல்வாதி 7 ஜென்மத்துக்கு முன்னாடி சேட்டை பண்ணவன் இன்னைக்கு வரைக்கும் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ தான் சேட்டை, ஓவர் சேட்டை, அநியாய சேட்டை. இப்போ ஓவர் சேட்டை, அநியாய சேட்டை. இப்போ இதான் டக்குன்னு எங்கே சேட்டை பண்ணால் எங்கே பண்ணாங்கிற கணக்கு திரை லோகத்தில் வந்துடுது. எவன் கூத்து அடித்தது அதுக்கு தான் ஏடு ஓலைச்சோடுவோம் புடி. நீ எந்த மூலையில் கிடந்தாலும் கணக்கு வருமுடாங்கிற கணக்கு கடவுள் வச்ச கணக்கு. முக்கால் சத்தியம் கணக்கு புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் சிலுவத்தூர், ராஜபாளையம். இப்போ இந்த 2 கணக்கில் 3 கணக்கு வரும். மதுரையும் வரும். இராணுவம் 3மே வந்து நிற்பான். வானரப்படம் 3மே நிற்கையில் முடிக்க கணக்கு டெல்லி வரைக்கும் எடுப்பார் கடவுள். தமிழ்நாட்டிலேருந்து எடுப்பார். தமிழ் மண், தாய் மண், விவசாய மண். இந்த விவசாய மண்ணிலேருந்து டெல்லி வரைக்கும் எடுப்பார். அமர்நாத் ஜோதிலிங்கத்து வரைக்கும் எடுப்பார். 13 கணக்கு எடுத்துட்டார். 13 கணக்கு விட்டாச்சு. முக்கால் சத்தி